வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் கட் ஆஃப் மார்க் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓரளவுக்கு நீங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு ப்ளஸ் வந்து ஓஏ, மசால்ச்சி, வாட்ச்மேனு இது எல்லாத்துக்குமே சேர்த்து தான் கட் ஆஃப் அப்படின்றத வந்து சொல்கிறோம். பொதுவான கட் ஆஃப் நம்ம டிஸ்ட்ரிக் வைஸ் தனியாக கட் ஆஃப் போட்டிருந்தோம். பட் இருந்தாலும் ஆவரேஜாக வந்து இத்தனை மதிப்பெண்கள் எடுத்தால் நமக்கு வந்து ஜாப் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான சந்தேகம் நிறைய கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ அதற்காக தான் இந்த வீடியோ. கட் ஆஃப் அப்படின்றது எத்தனை இருக்கணும் ஆவரேஜாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 60 எடுத்தாலும் உள்ளே போகலாம், அல்லது 70 ப்ளஸ் மார்க் எடுத்திருந்தாலும் உள்ளே போகலாம், 80 ப்ளஸ் மதிப்பெண்கள் எடுத்தாலும் உள்ளே போகலாம். ஸோ இதில் எந்த மார்க் எடுத்திருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் ஜாப் அந்த உங்களுக்கு கிடைக்கும். அதில் வந்து எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. பட்டு இந்த 60 யாருக்கு வேணும், 70 யாருக்கு வேணும், 80 யாருக்கு வேணும், எந்தெந்த கேட்டகிரிக்கு என்ன கம்யூனிட்டியில் வரணும், அவங்க என்னென்ன க்ரைட்டீரியா இருக்கணும், அவங்களுக்கு வந்து அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு வந்து தெரியணும். எல்லாருக்குமே 60 எடுத்தால் கிடைக்குமானா கிடைக்காது. அதுக்குன்னு தனியாக ஒரு கேட்டகிரி இருக்குது. அவங்களுக்கு 60 இருந்தால் போதும். 70 எல்லாருக்குமே கிடைக்குமானா கிடைக்காது. அதுக்குன்னு தனியாக ஒரு கேட்டகிரி இருக்குது. அவங்களுக்கு 70. அடுத்து 80 யாருக்கு அப்படின்றது இருக்குது. ஸோ இதுவே இந்த 90 ப்ளஸ் 95 ப்ளஸ் மதிப்பெண்கள் எடுத்திருந்தால் வேலை கிடைக்குமா அப்படின்னா, அந்த நபர்களுக்கு வேலை கிடைக்காது. இதுக்கான காரணமும் என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு சிலர் 100க்கு 95க்கு மேலே எடுத்திருப்பாங்க. ஒரு சிலர் 90க்கு மேலே நல்ல ஹை மார்க் வாங்கி ரொம்ப என்ன சொல்கிறது, ஜீனியஸாக நல்ல ப்ரில்லியண்ட்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வேலை அப்படின்றது 100க்கு 99% 90க்கு மேலே எடுத்த நபர்களுக்கு கிடைக்காதுங்க. அதனால் இந்த 90க்கு மேலே நிறைய பேர் வாங்கியிருக்காங்க, நான் 60 தான் வாங்கியிருக்கேன், 70 தான் வாங்கியிருக்கேன், எனக்கு கிடைக்குமான்னு தெரியலன்னு நீங்கள் வருத்தப்படவே தேவையில்லை. 90க்கு மேலே எடுத்த யாருக்குமே கிடைக்காது அப்படிங்கிறத தெளிவாக இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். பட் ஏன் கிடைக்காது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். 60க்கு எப்படி 60 யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ, அதே மாதிரி தான் 90க்கு ஏன் கிடைக்காது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 95 மதிப்பெண்களோ 95க்கு மேலேயோ இல்லை ஒரு 90க்கு மேலேயோ எடுக்கிற நபர்களாக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. யாரோ ஒருத்தர் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், யாரோ ஒருத்தர் வந்து 90க்கு மேலே எடுத்திருக்காரு, 95க்கு மேலே எடுத்திருக்காரு அப்படின்னா, அந்த நபர் கண்டிப்பாக எக்ஸாமினர், ரீடர், பெய்லீஃப்க்கு அப்ளை பண்ணாமல் இருக்க போகிறதில்ல. இந்த ஓஏக்கு, வாட்ச்மேனுக்கோ, நைட் வாட்ச்மேனுக்கோ, மசால்ச்சிக்கோ அல்லது வேறு இன்னும் கீழ்நிலை போஸ்ட்டுக்கான எந்த போஸ்ட்டுக்காக இருந்தாலும் அப்ளை பண்ணியிருப்பார், எக்ஸாம் எழுதியிருப்பார். 95, 98, 99 கூட வாங்கியிருக்கட்டுமே, வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த ரேஞ்சில் வந்து மார்க் வாங்கியிருக்காங்க. பட் அவங்க வந்து எக்ஸாமினர், ரீடர், பெய்லீஃப்க்கு அப்ளை பண்ணாமல் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? கண்டிப்பாக அப்ளை பண்ணியிருப்பாங்க. அப்படி இந்த இடத்துல 95க்கு மேலே வாங்கியிருக்காங்க அப்படின்னா, ரீடர், பெய்லீஃபில் 150 ப்ளஸ் இந்த ரேஞ்சில் மார்க் வாங்கியிருப்பாங்க. ஸோ அங்கே 150 எடுத்து அவங்க எக்ஸாமினர், ரீடர், பெய்லீஃபில் உள்ளே போவாங்களே தவிர, அந்த வேலை எனக்கு வேணாம், நான் ஓஏவாக வேலை செய்கிறேன், மசால்ச்சி வேலைக்கு வர்றேன், நைட் வாட்ச்மேன் வேலைக்கு வரேன், ஸ்வீப்பருக்கு வேலை செய்கிறேன் அப்படின்ற மாதிரி யாரும் வரப்போகிறதில்ல. ஸோ இது வந்து முதல் விஷயம். இன்னொன்று, இந்த 95 எடுத்த நபர் இருக்கார்ல, இவர் வந்துட்டு 150 ப்ளஸ் எக்ஸாமினர், ரீடர், பெய்லீஃபில் சொன்னோமா, சேம் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, குரூப் 4ல் எழுதியிருப்பாங்க. ஸோ குரூப் 4ல் மேபி அவர் கட் ஆஃப்லேயும் இருக்கலாம். ஸோ அதனால் இந்த ஹை மார்க் வாங்குறாங்கல்ல, அவங்கள பார்த்து நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ஸ்பெஷலாக யாரை சொல்கிறேன் அப்படின்னா, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, மசால்ச்சி, வாட்ச்மேனு, நைட்டு வாட்ச்மேன் இந்த போஸ்டிங்க்கு எழுதியிருக்கிற நபர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, அவங்க உங்களுக்கு காம்படிஷனே கிடையாது. அவங்க 90க்கு மேலே எடுத்தாலும் சரி, 99 எடுத்தாலும் சரி, 100க்கு 100 எடுத்தாலும் சரி, எத்தனை வேணால் எடுத்துகிட்டு போட்டு அவங்க காம்படிஷனில் உங்களுக்கு வரமாட்டாங்க அப்படின்றது தான் கிளியர் கட்டாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ பேசிக்கான ஒரு விஷயம் தான். இங்கே அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாமினர், ரீடர், பெய்லீஃப்க்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க. அதில் பாதி பேர் போயிடுவாங்க. மீதி இருக்கிற 1-2 பேர் கொஞ்சம் பேர் வந்து என்ன ஆகிடுவாங்கன்னா, குரூப் 4ல் போயிடுவாங்க. ஸோ எனக்கு எந்த குரூப் 4ம் வேணாம், எக்ஸாமினர், ரீடர், பெய்லீஃபும் எனக்கு வேணாம், எனக்கு மசால்ச்சி வேலை தான், ஸ்வீப்பர் வேலை தான் வேணும்னு யாரும் பிடிவாதம் பண்ணி இருக்க போகிறதில்ல. ஸோ 1-2 அங்கேயும் கிடைக்கல, 90க்கு மேலே எடுத்துட்டாங்க, பட் அங்கேயும் கிடைக்கல, குரூப் 4லேயும் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் 1-2 தப்பி வரும்ல, அதுதான் வந்து இந்த ஜாபுக்கு உங்களுக்கு வந்து போட்டியாக நிற்க போகிறாங்களே தவிர மற்றபடி வேறு யாரும், அதுவும் ரொம்ப ரேர். யாராவது ஒருத்தர் வர்றது, 2 பேர் வர்றதே எனக்கு தெரிஞ்சு பெரிய விஷயம். 90க்கு மேலே எடுத்த ஒரு ஆள் வேலைக்கு சேர்ந்துட்டாங்கன்னா அது மெடிக்கல் மிராக்கிள் மாதிரி தான். அந்த மாதிரி இந்த டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வார்த்தை தான் இது. கண்டிப்பாக அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து பயப்படவே தேவையில்லை, நீங்கள் தைரியமாக இருக்கலாம். 90க்கு மேலே எடுத்தவங்கள கண்டுக்கவே வேணாம், ஓகேங்களா? இது வந்து இந்த 90க்கு மேலே எடுத்தவங்களுக்கு வேலை கிடைக்காது அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் இது ஃபஸ்ட்டு. அடுத்து வந்து செகண்டு, 60 ப்ளஸ் மதிப்பெண்கள். இது யாருக்கெல்லாம் இருக்கணும்?
ஸோ 60 எடுத்தால் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன்று ப்ரியாரிட்டின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் கொரோனாவில் தாய் தந்தை இழந்தவர்னு முதல் ப்ரியாரிட்டி இருக்கும். ஸோ இந்த ப்ரியாரிட்டி இருக்கிற நபர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 60+ அப்படிங்கிறது போதும். ஓகேவா? அடுத்து வந்து லோக்கோமோட்டார் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ இதில் இந்த லோக்கோமோட்டார் டிசபிலிட்டியாக வர்ற நபர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் அதில் வந்துட்டு உங்களுக்கு 60+ மதிப்பெண்கள் வரும். ஸோ மூணாவதாக வந்து பேக்லாக் வேகன்சி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. ஒரு நோட்டிஃபிகேஷன் நீங்கள் வந்து பார்த்துருந்துருப்பீங்க உங்களோட டிஸ்ட்ரிக்ட் நோட்டிஃபிகேஷனு. அதில் வந்து பேக்லாக் வேகன்சி அப்படின்னு, அதாவது நார்மல் கரண்ட் வேகன்சின்னு ஒன்று இருக்கும், செகண்ட் காலமில் பேக்லாக் வேகன்சி அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த பேக்லாக் வேகன்சியில் உங்களுடைய கம்யூனிட்டியில் உங்கள் போஸ்டிங் வந்து நீங்கள் எழுதி காம்படிட் பண்ணுற போஸ்டிங் வந்து பேக்லாக் வேகன்சியில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து 60+, 50+ மதிப்பெண்கள் இருந்தால் கூட கிடைக்கும். ஸோ இது வந்து ரேர் ஆப்ஷன். 50+ அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ரேர். ஸோ 50+ இருந்தால் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. ஓகேங்களா? இது வந்து இந்த 60, 50 எடுக்கிற நபர்களுக்கு இந்த கேட்டகரியில் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அடுத்து வந்து ஒரு 70. ஸோ அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா 70+ மதிப்பெண்கள். ஸோ 60 யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம். இப்போ வந்து 70+ மதிப்பெண்கள் எடுத்த நபர்களுக்கு வந்து யாருக்கெல்லாம் ஜாப் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ப்ரியாரிட்டி அப்படின்றது வந்து இருக்கணும். ஸோ எனி ஒன் ப்ரியாரிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 70+ மதிப்பெண்கள், அதாவது நான் இப்போ கம்யூனிட்டி பேஸஸில் சொல்லவே இல்லை, கம்யூனிட்டி பேஸஸில் கடைசியாக சொல்லுவேன். அது என்னங்கிறது பார்த்தீங்கன்னா தான் புரியும். ஓகேவா? ஸோ ஒரு 70+ மதிப்பெண்கள் அப்படின்றது எனி ஒன் ப்ரியாரிட்டி ப்ளஸ் வந்து இந்த பிஎஸ்டிஎம் இருக்குது, இந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 70+ மதிப்பெண்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா போதும். அடுத்து வந்து 80+ யாருக்கெல்லாம் வேணும் அப்படின்னா, என்கிட்ட எதுவுமே இல்லை, ஜஸ்ட்டு எக்ஸாம் போய் அப்ளை பண்ணியிருக்கேன், அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து 80+ வேணும். ஓகே, இதுலேயே வந்து ஆதரவற்ற விதவை இருப்பாங்க. ஸோ இதில் பிசி எம்பிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 வந்து வரும். ஓகேவா? 75+ வந்து வரும். எஸ்சி எஸ்சிஏ அப்படின்னா 65+ வரும் ஆதரவற்ற விதவைக்கு. ஓகேங்களா? இவங்களா பிசி கேட்டகரியில் வர நபர் எந்த ப்ரியாரிட்டியுமே இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து 80+ மதிப்பெண்கள் அப்படின்றது தேவை. எனக்கு எதை ப்ரியாரிட்டி இருக்குது அப்படின்னா ஒரு 5 மதிப்பெண்கள் அப்படின்றது குறையும். 5லேருந்து 10 மதிப்பெண்கள் அப்படின்ற மாதிரி குறையும். அடுத்து எம்பிசிக்கும் சேம் இதே தான். அடுத்து எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ இவங்களுக்கு வந்து நார்மலாக எந்த ஒரு ப்ரியாரிட்டியும் இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னா ஒரு 70+ வரையும் எதிர்பார்க்கலாம். இல்லை ஏதாவது இருக்குது அப்படின்னா 65 அந்த ரேஞ்சில் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ரேஞ்சில் தான் கட் ஆஃப் அப்படின்றது வரும். மேக்ஸிமம் 60 to 80, 90 அந்த ரேஞ்சில் இருக்கிற நபர்கள் எல்லாருக்குமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 90க்கு மேலே இருக்கிறவங்க நம்ம ஃபஸ்ட்டே சொன்னது தான், 100க்கு 99 பேர் கண்டிப்பாக குரூப் 4 அல்லது எக்ஸாமினர் ரீடர் பெய்லிஃபோ போயிடுவாங்களே தவிர இதில் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. தப்பி 1-2 பேர் வர்றது வரலாம். அதனால் நீங்கள் வந்து 90க்கு மேலே எடுத்தவங்கள கன்சிடரே பண்ண வேணால், நீங்கள் கவலைப்படாமல் அடுத்து வந்து என்ன ப்ரொசீஜரோ அதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அடுத்து ரெடி ஆகலாம். அதே போல் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் அப்படின்னு கொடுக்குறப்போ கண்டிப்பாக நம்ம சொன்ன கட் ஆஃப் அப்படின்றது 100க்கு 100% கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. 70 எடுத்தவங்களுக்கு கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, 60 எடுத்தவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு மாதிரியான கட் ஆஃப் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் வேரி ஆகும். முன்ன பின்ன 1-2 வர்றதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது, அது சகஜம்தான். ஸோ அதனால் முழுமையாக நம்பி இருக்க வேணாம், முழுமையாக எனக்கு கிடைக்காது அப்படின்னு இருக்க வேணாம். ரிசல்ட்டாக செலெக்ஷன் லிஸ்ட்டாக வந்தால் தான் நமக்கு வந்து கன்ஃபார்மாக ஊர்ஜிதமாக சொல்ல முடியும் கிடைச்சிருக்கு கிடைக்கல அப்படின்றது. லிஸ்ட்டு பார்த்தா மட்டும்தான் நம்மளால் கரெக்டாக வந்து சொல்ல முடியும் அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.